செல்வங்கள், நம்முடைய சாதனைகள் தற்காலிகமாக ஒரு திருப்தியை கொடுக்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அன்பு, உயர்தர குடும்பத்தினரும் சரி, எல்லார் வீட்டிலும் எல்லாரிடத்திலும் நம் ஆண்டவரை அறியாத பொழுது, ஆண்டவருக்கு நம் மனதை விட்டு கொடுக்காத பொழுது, நம்ம அறியாமலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு எண்ணம் தான் இந்த பெருமை, மேன்மை பாராட்டுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு நான் வரவேற்கிறேன். இயேசு நல்லவர். அவருடைய கிருபை நம்மேல் எப்போதும் இருக்கிறது. தாயைப் போல அணைக்கிறவர், தந்தையைப் போல பராமரிக்கிறவர். அவர் உங்களையும் என்னையும் தம்மோடு கூட அணைத்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை நம்பி நீங்கள் முன்னேறி செல்லலாம். ஆமென். கர்த்தரை நம்பி கர்த்தரில் மேன்மை பாராட்டி நீங்கள் முன்னேறி செல்லலாம். இந்த மேன்மை பாராட்டுவதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் அநேகர் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய அழகை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அழகு சாதனங்கள், காஸ்மெட்டிக்ஸ்லாம் பயங்கர சேல்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராஸ்பரஸ் இண்டஸ்ட்ரி. ஜனங்கள் தங்களை அழகுபடுத்தி தங்கள் அழகில் மேன்மை பாராட்ட விரும்புகிறார்கள். சிலர் தங்கள் படிப்பை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புகிறார்கள். தங்களுடைய பெயருக்கு பின்பாக இத்தனை பட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி தங்கள் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய ஸ்கில்ஸ், தங்களுடைய நுட்பங்கள், திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, எனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்குது, எனக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது, நான் ரொம்ப சாமர்த்தியசாலி என்று சொல்லி அநேகர் தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா என்னைக்கு நாம் பெருமை கொள்கிறோமோ, மேன்மை பாராட்டுகிறோமோ, அன்னைக்கே நாம் நம்மை தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறோம். அன்பானவர்களே, நாம் யாவரும் தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். அவரால் படைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேக சம்பவங்கள், நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்றது என்று வேதம் சொல்கிறது. புகை எப்படிப்பட்டது? அப்படியே புகை வர்றதை நீங்கள் பார்க்கலாம். புகை ஒரு செகண்டில் அப்படியே டிஸப்பியர் ஆகிடும், இல்லாமல் போயிடும். மனித வாழ்க்கை நிலையற்றது என்று வேதம் சொல்கிறது. இந்த நிலையற்ற மனித வாழ்க்கையில் நிலையில்லாத பொருட்களினால் மேன்மை பாராட்டும் பொழுது, பெருமை பாராட்டும் பொழுது, நம் வாழ்க்கையில் அது அர்த்தத்தை கொண்டு வருவதில்லை. நம் வாழ்க்கையில் அது நிறைவை கொண்டு வருவதில்லை. நம் வாழ்க்கையில் அது மிகுந்த சலிப்பைத்தான் கொண்டு வருகிறது. ஆகவேதான் சாலமோன் என்ற அந்த மிகப்பெரிய ராஜா, மிகுந்த ஞானமுள்ள ராஜா, இந்த சூரியனுக்கு கீழாக பூமியில் நடக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆராய்ச்சி செய்தான். எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்த்தான். சகல இன்பங்களை அனுபவித்து பார்த்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு எதிலும் திருப்தி இல்லை என்று. ஆம் அன்பானவர்களே, பொருட்கள், செல்வங்கள், நம்முடைய சாதனைகள் தற்காலிகமாக ஒரு திருப்தியை கொடுக்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அன்பு, அவருடைய சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம் என்ற மெய் உணர்வு, அவரே சிருஷ்டிகர்த்தர், ராஜாதி ராஜா என்றும் வணங்கத்தக்கவர் என்றும் நாம் எண்ணுகிறது நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்லலாம், சார் எனக்கெல்லாம் பெருமையே கிடையாது. நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு நடுத்தர வர்க்கத்திலையும் இருக்கிறவங்களும் சரி,
உயர்தர குடும்பத்தினரும் சரி, எல்லார் வீட்டிலும் எல்லாரிடத்திலும் நம் ஆண்டவரை அறியாத பொழுது, ஆண்டவருக்கு நம் மனதை விட்டு கொடுக்காத பொழுது, நம்ம அறியாமலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு எண்ணம் தான் இந்த பெருமை, மேன்மை பாராட்டுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, ஆண்டவர் நம் உள்ளத்திற்குள் வருகிறார். நம்மை தம்முடைய அன்பினால் நிரப்புகிறார். நம் வாழ்க்கையை அலங்கரிக்கிறார். நம் மனதிற்குள் தம்முடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம் மனதிற்குள் அவருடைய அன்பை ஊற்றுகிறார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது, அந்த அன்பு நற்காரியங்களை உங்களுக்குள் செய்யும்படிக்கு ஏவி அதற்குரிய விசுவாசத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை அவருக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் எதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களை அழகுபடுத்துவதற்கா? அல்லது உங்களை குறித்து மேன்மைப்படுத்துவதற்கா? அல்லது தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள கடவுளை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, எப்படி மனிதர்கள் தங்களை பிற மனிதர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னைக்கு சினிமா காட்சிகள், காட்டப்படுகிற சோசியல் மீடியா காட்சிகள் எல்லாருக்கும் பெருமை என்ற காரியத்தை ஊக்கப்படுத்துகிறது. எல்லாருக்கும் அது ஊக்க மருந்து மாதிரி இருக்கு. தங்களை குறித்த ஒரு மேன்மை, தங்களை குறித்த ஒரு பெருமை, தங்களை குறித்த ஒரு ரொம்ப கொலோக்கியலான வார்த்தையில சொல்லணும்னா ஒரு மப்பு, தங்களை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம். அன்பானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராக நிற்கிறார். ஏனெனில் அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்மை நாம் அவரிடத்தில் மனத்தாழ்மையோடு செல்லும் பொழுது அவர் மிகுந்த கிருபை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற கான்ஃபிடன்ஸ் வேற, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற. நான் அந்த செல்ஃப் ப்ரைட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸை தான் தவறு என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நமக்குள் வரும்பொழுது அவர் நம்முடைய செல்ஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார். அவர் நம்முடைய மனதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார். அவரை அறியாமல் இன்றைக்கு மனிதர்கள் பண்ணுகிற காரியங்கள் எவ்வளவு வேதனையை பிறருக்கு ஏற்படுத்துகிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். எதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும்? எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும்? இவ்வாறாக அந்த வசனம் சொல்லுகிறது. எரேமியா 9:24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருமை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எதை குறித்து பெருமை பாராட்டணும்னா, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பெருமை பாராட்டுவேன். அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உங்களுக்கு உள்ளத்திற்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எப்படி நம்பிக்கை கொடுக்குன்னா, என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை கொடுக்கும். ஆண்டவரை அறிந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அதற்கு பிறகு அவரே உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி தருவார். என்ன ட்ரெஸ் போடணும், என்ன காஸ்மெட்டிக்ஸ் போடணும், என்ன கார் வாங்கணும், எப்படி உங்கள் லைஃப்பை சிறப்பாக வச்சுக்கணும், அவர் சொல்லி தருவார். ஆண்டவர் பொருட்களுக்கும் ஆண்டவர் நன்மையான ஆசீர்வாதங்களுக்கும் எதிரானவர் அல்ல. ஆனால் அறியாமையினால் ஜனங்கள் அதை மேன்மை பாராட்டும் பொழுது பிறரை புண்படுத்துகிறார்கள், மற்றவர்களை மட்டுப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இயேசுவை மனத்தாழ்மையோடு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இயேசுவின் தாழ்மை புரண்டோடும். ஆமென். மற்றவர்களை நேசிக்கிற தாழ்மை, மற்றவர்களுக்கு அன்பாக இருக்கிற தாழ்மை. ஆமென். God loves you so much. ஆகவே அவரை அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து பெருமை பாராட்டுங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 அவ்வாறாக சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில்
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பலவீனமாயிருக்கிற, பிரயோஜனமற்று இருக்கிற அல்லது அறியாமல் மேன்மை பாராட்டுகிற நம் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்ன ஒரு பாக்கியம்! நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அறியாமையினால் வரும் பெருமைகளை விட்டு தள்ளுவோம். நம் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற பலவீனங்களையும் போராட்டங்களையும் புறந்தள்ளுவோம். கர்த்தரை அறிந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் உள்ளவைகளை அவமாக்கினார். உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அன்பானவர்களை, நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுன்னா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். இயேசுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஞானம், இயேசுதான் உங்களுக்கு மீட்பு, அவர்தான் உங்கள் நீதி, அவர்தான் உங்கள் பரிசுத்தம். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க பார்க்க, அவருடைய சிலுவையின் அன்பை பார்க்க பார்க்க, அவர் உங்களுக்காக எனக்காக நம்மேல் வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்குள் கர்த்தரின் அன்பு புரண்டோடும். நீங்க அவரை குறித்து மேன்மை பாராட்டுவீங்க, அவரை குறித்து பேசுவீங்க. ஒரு சராசரி கிறிஸ்தவன் ஒரு வருஷத்துல 200 செய்திகளை கேட்கிறான் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தேன். ஆனா ஒருத்தர்கிட்ட கூட ஆண்டவரை பத்தி சொல்றதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, அவரை குறித்து மேன்மை பாராட்ட, இந்த உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருந்து அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது உங்கள் மூலம் தாழ்மை புறப்படும், அன்பு புறப்படும். அநேகர கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற விலையேறப்பெற்ற கருவிகளாய் மாறப்போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்பொழுது நீங்க கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவீங்க. இந்த சாதாரணமான பலவீனமான அற்பமான கீழான என்னை கர்த்தர் மேலாக வச்சிருக்கிறாரேன்னு மேன்மை பாராட்டுவீங்க. அல்லேலூயா! அந்த மேன்மையை கர்த்தர் நாம் பாராட்ட வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே, நம்மை அறியாமல் ஒருவேளை இந்த உலக காரியத்தினால நாம் ரொம்ப மேன்மை பாராட்டியிருந்தோன்னா ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன். ஐ எம் ஃபூலிஷ், forgive me. I am boasting on the worldly things unknowingly, forgive me. என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய அன்பை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், எனக்குள் வாரும் என்று கேளுங்க. அவரை அறிந்து கொள்ளும்படி உங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுங்க. அறிந்தவங்க அவருடைய சிலுவையிலே தியானமாயிருங்க. அவரே உங்களுக்கு மீட்பும் ஞானமும் பரிசுத்தமும் நீதியுமானார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய தயவை எங்களுக்கு கொடுத்தபடியால் சோதரம். ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் மேன்மை பாராட்டின எங்கள் பேங்க் பேலன்ஸ், அழகு, சொத்து, படிப்பை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டின எல்லாவற்றிற்காக வருந்தப்பட்டிருக்கிறோம். உம்மை குறித்து மேன்மை பாராட்ட கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதிலேயே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் கவலைகளையும் நீக்கி போடும். ஒவ்வொருவர் மனவேதனைகளை மாற்றி போடும். குழப்பங்களை எடுத்து போடும். மன தெளிவை கொண்டு வாரும். மன தெளிவை கொடும். மன தெளிவை கொடும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கிருபையையும் பெயரையும் கொடுத்து நம்மை சந்தோஷப்பட வைப்பார். உலக காரியங்களை குறித்து முதலில் மேன்மை பாராட்டி கர்த்தரை நாம் கனவீனப்படுத்தாமல் இருப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.